தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது சிறப்பு பார்வை, சிறப்பு கண்ணோட்டம். நமது நீலமலை தொலைக்காட்சி அப்பப்போது திரைப்பட சம்பந்தமான நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை, அதனுடைய நிகழ்வுகளை வழங்குவது வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதை போல இன்றைக்கு ஒரு சிறப்பான தகவலை, மகிழ்ச்சியான தகவலை நாம் தரவிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதா தம்பதியினுடைய முதல் மகளாக பிறந்தவர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா அவருடைய திருமணம் 2004ஆம் ஆண்டு குதூகலமாக, கோலாகலமாக நடைபெற்றது. தனுஷ் இன்றைய இளம் நடிகர்களிலே வளர்ந்து வரும் நடிகர். இவர் நடிகர், பாடகர், இயக்குனர், கதை ஆசிரியர், பட தயாரிப்பாளர் என்று பல்வேறு முகங்களை வைத்திருக்கின்ற பண்பான, சிறப்பான இளம் நடிகர்களிலே ஒரு நடிகராக இன்றைக்கு திரை உலகத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற தனுஷ். இவருடைய திருமணம் 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. தனுஷும் ஐஸ்வர்யா அவர்களும் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து, ஒருவர் கண்கள் அவர்களுக்குள் காதல் பரிமாறி, இருவரும் காதலித்து, அதை பெற்றோர்களுடைய அனுமதியோடு 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்தார்கள். இவருடைய திருமணம் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் நடந்தது. 18 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு சிறு ஊடல் அவர்களுக்குள். இவருடைய 18 வாழ்க்கை, தம்பதிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருந்ததற்கு ஆதாரமாக 15 வயதில் யாத்ரா என்ற ஒரு அழகிய மகனும், 11 வயதில் லிங்கா என்ற 2 ஆண் குழந்தைகள் இவர்கள் பெற்றெடுத்தார்கள். இவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சென்றது. இவர்கள் பட தயாரிப்பிலும் ஈடுபட்டார்கள். ஐஸ்வர்யா இயக்குனராகவும் மாறினார். தன்னுடைய கணவரை வைத்து மூ என்ற ஒரு திரைப்படத்தையும் இயக்கினார். அதில் ஒரு பாடல் மக்களை சென்று அடைந்து அந்த படமும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. இப்படி மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் சிறு தடங்கள் எங்கோ ஏற்பட்டது. எப்படியோ ஏற்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் பிரிவதாக ஊடகங்களும், பத்திரிகைகளும், ரசிகர்களும், மக்களும், திரை உலகத்தினரும் பேசிக்கொண்டார்கள். இதனை கேட்ட ரஜினிகாந்த் ரசிகர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய குடும்பமும், லதா அவர்களுடைய குடும்பமும், இன்னும் தனுஷ் அவருடைய குடும்பம், கஸ்தூரி ராஜா இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பல முகங்களை கொண்ட கஸ்தூரி ராஜா அவருடைய இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களும் வேதனைப்பட்டார்கள். இவர்களை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் என்று இரு குடும்பங்களும் ஆலோசித்தது, பேசியது, அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்லவா இந்தியா திருநாட்டிலேயே திரையுலகத்தில் அதிகம் சம்பளம் வாங்கும் ஒரு பிரபலமான சூப்பர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வைத்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கஸ்தூரி ராஜா பல படங்களை தயாரித்தவர், பல படங்களை இயக்கியவர், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த அவர்கள். 2 குடும்பமே வேதனைப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இணைகிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குடும்பத்திற்கும், கஸ்தூரி ராஜா குடும்பத்திற்கும், இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் பெருமக்களுக்கும், தனுஷ் ரசிகர் பெருமக்களுக்கும் கிடைத்திருப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, என்ன நடந்தது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இது ஒன்றும் பெரிய விந்தை அல்ல, மாயம் அல்ல, மந்திரம் அல்ல. 18 ஆண்டு காலம்
இவர்கள் திருமண இல்லற வாழ்க்கை இன்பமாய் போனது. சில வேளைகளில் கசப்புக்கள் வருவதுண்டு. அது கோபமாக மாறி அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் சில வேளையில் தவறாக இருந்தாலும் காலப்போக்கு அந்த கண்மூடித்தனத்தை நிதானமாக சிந்திக்க வைத்து நல்ல முடிவுகளும் ஏற்படுத்துவது வழக்கம்தானே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுவது சகஜம்தானே. 2 மகன்களை பிரிந்து யார்தான் வாழ முடியும்? யாத்ரா, லிங்கா என்று 2 மகன்கள், 15 வயது ஒன்று, 11 ஒன்று. அந்த குழந்தைகளோடு கொஞ்சி மகிழ்ந்து ஆனந்தத்தை அனுபவித்த தனுஷ், ஐஸ்வர்யா உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டிருந்திருக்கும். எப்போது நாம் இணைவோம்? அவசரத்தில் நாம் வாய் தவறி சொன்னது விபரீதமாக ஆகிவிட்டதே என்று எண்ணினார்கள். இருவரும் எண்ணி அதை வருத்தத்தோடு இருக்கின்ற வேளையில் ஒரு தகவல் வருகிறது. இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய மகன்கள் யாத்ரா, லிங்கா தானும் நிற்கின்ற ஒரு புகைப்படத்தை ஐஸ்வர்யா அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஊடகங்கள் மூலமாக. இதனை பார்த்த, ரசித்த, மனமகிழ்ந்த தனுஷ் அவர்கள் அதற்கு லைக் போடுகிறார்கள். அழகாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, உள்ளம் மகிழுகிறது என்று நிலையில் லைக் போடுகிறார். இந்த லைப்பை ஐஸ்வர்யாவும் அவருடைய மகன்களும் பார்த்து மகிழுகிறார்கள். அடுத்தபடியாக ஓணம். இந்த ஓணத்தை மகன்களோடு கொண்டாடுகிறார் ஐஸ்வர்யா. புத்தாடை உடித்து அழகான உடைகளோடு அந்த புகைப்படத்தையும் அந்த ஊடகத்திலே வெளியிடுகிறார். இதை பார்த்த தனுஷ் அவர்களும் மனமகிழ்ந்து, ஓணத்தினுடைய நாளில், இந்த பண்டிகையில் என்னுடைய மனைவி ஐஸ்வர்யா, என்னுடைய காதல் மனைவி, 18 ஆண்டு காலமாக இருவரும் இணை பிரியாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த என்னுடைய மனைவி, காதல் மனைவி ஐஸ்வர்யா, அதை போல செல்லமாக ஈன்றெடுத்து சீராட்டி தாலாட்டி வளர்த்த என்னுடைய மகன் யாத்ரா, லிங்கா புகைப்படங்கள் பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று லைக் போடுகிறார். இது பார்த்த ஐஸ்வர்யா அவர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், இன்னும் கஸ்தூரி ராஜா குடும்பத்தினர்களும் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். இந்த மகிழ்ச்சி ஊடகங்கள் மூலமாக இன்று பரவி கொண்டிருக்கிறது. தனுஷ், ஐஸ்வர்யா இணைந்து விட்டார்கள். இன்று மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்க்கை தொடரும், தொடர வேண்டும். தொடர்வதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களும், தனுஷ் ரசிகர்கள், இளைஞர் பட்டாளமும் இதனைத்தான் விரும்புகிறது, இதனைத்தான் இறைவனிடம் கேட்கிறது என்ற செய்திகள் ஊடகங்கள் மூலமாக வந்திருக்கிறது. எப்படி இருந்த போதிலும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி நமது நீலமலை தொலைக்காட்சியும், நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி, பிரிந்த தனுஷ், ஐஸ்வர்யா அவர்கள் சேர்ந்து எடுத்து இருவரும் தருகின்ற பேட்டியையும் மிக விரைவில் நமது நீலமலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் என்று தெரிவித்து, இந்த தகவலையெல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒழுங்காக நேர்த்தியாக தொகுத்து அழகாக இந்த நீலமலை தொலைக்காட்சியில், நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிய எனதருமை தம்பி பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக, இதுபோன்ற செய்திகளை, நிகழ்ச்சிகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு உங்கள் இல்லங்களில் நீலமலை தொலைக்காட்சி சில இடங்களில் கிடைக்காமல் இருக்கிறதா? உங்களது உள்ளூர் ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும், உள்ளூர் தகவல், உள்ளூர் செய்திகள், சிறப்பு செய்திகள், இன்னும் பல நவரசமான நிகழ்ச்சிகளை தருகின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக இருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் கேபிள் டிவி பார்ப்பதற்கு
கட்டணத்தை செலுத்தித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கேளுங்கள். இதை தருகின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு உண்டு என்று தெரிவித்து, இதைப்போல யூடியூப் பகுதியில் என்எம் டிவியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற செய்திகளை காணலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.